சார் சார் வினோத் சார் கால் பண்றோம். வினோத் ஃபோன் சார். சரி பேசுங்க. ஹலோ ஹலோ வினோத் எங்கடா இருக்க? நான் வினோத் இல்லப்பா, சப் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். அவன் ஹைவேஸ் பக்கத்துல மயங்கி கீழே விழுந்து கிடக்குறான். சார் கீழே விழுந்துட்டானா? என்ன சார் சொல்றீங்க? என்னாச்சு அவனுக்கு? என்னாச்சுன்னுலாம் தெரியல. நீங்க யாரு? அவன் பிரதரா? இல்ல சார், வினோத் என்னோட ஃப்ரெண்டு. இப்போ அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க சார். சோலாவரம் பக்கத்துல நெல்லூர் ஹைவேஸ். கூட யாருமே இல்ல, தனியா தான் இருக்காரு. நான் இங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறேன், நீங்க வந்து பாத்துக்கிறீங்களா? ஓகே சார், கண்டிப்பா சார். அவனை அட்மிட் பண்ணிட்டு எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்க, உடனே நான் வந்து பாத்துக்கிறேன் சார். ஷூர், சீக்கிரம் வந்துருங்க சார். ஷூர் சார், கண்டிப்பா நான் வந்துருவேன். சார் வினோத் சோலாவரம் பக்கத்துல மயக்கமா இருக்கானா? போலீஸ் அவனை பார்த்திருக்காங்க. எதுக்கு சார் அவன் அங்க போயிருப்பான்? எல்லாம் உங்க மாமா வேலையா தான் இருக்கும். வாங்க என்னன்னு போய் விசாரிக்கலாம். தாத்தா பயப்படாதீங்க, நான் தான் ஆதிரா. வாங்க உட்காருங்க. இங்க என்னம்மா பண்ற? இவ்வளவு அலங்காரம், என்னம்மா கோலம்? தாத்தா நான் உங்க கூட பேசணும் தாத்தா. என்னம்மா பேசணும்? நானும் அர்ஜுனும் உயிரை பழகுறோம் தாத்தா. எங்களை பிரிச்சிடாதீங்க. அர்ஜுனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைங்க. ஏமா அதை பத்தி பேசிதான் நேரமா? நீ காலையில வாமா. தாத்தா நாங்க ஒண்ணு சேர்றது உங்க முடிவுல தான் இருக்கு. என்ன அவரோட சேர்த்து வைங்க. என் மேல கருணை காட்டுங்க. அர்ஜுன மடிப்பிச்சியே கேக்குறேன். இல்லம்மா, நீ நிலைமையை புரிஞ்சுக்க. இது சரி வராது. இல்ல தாத்தா, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த வம்சமே அழிஞ்சிடும். அதை ஏத்துக்க முடியாதுமா. நீ அவனை மறந்துடு. இல்ல தாத்தா, எனக்கு அர்ஜுன் தான் நான் முடிவு பண்ணிட்டேன். நான் தான் உங்க மருமக. இந்த வீட்டுக்கு நான் வருவேன். என்ன நீங்க ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். என்னம்மா உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் தான் சொல்றேன்ல, நீ கிளம்புமா. ஐயா என்னாச்சுங்க ஐயா? ஏன் இப்படி அலறீங்க? ஒரு கனவு கண்டேன்டா. அது ஒரு பயங்கரமான கனவு. உடம்பெல்லாம் பதறி போச்சு. என்னையா அது? உடம்பெல்லாம் இப்படி நடுங்குது, முகமெல்லாம் வேர்த்து போச்சு. என்னங்க ஐயா, தண்ணி குடிங்க. ஐயா என்ன கனவுயா அது? யார் வந்தாங்க? நீலவேணி. ஐயா இருங்க ஐயா, எங்க கிளம்பிட்டீங்க?
இருடா வந்துடுறேன். ஐயா நானும் வரேனே. வேணாம் முத்தையா, இங்கே இரு, இப்ப வந்துடுறேன். ஐயா பார்த்து, மெதுவா மெதுவா மெதுவா. என்ன விடுங்கடா, நான் பைத்தியம் இல்லடா, என்ன விட்டுருங்க. பொம்பளை பாவம் உங்களை சும்மா விடாது, உங்க வம்சத்தை அழிக்கும்டா. கொலகார பாவிங்களா, ஏன்டா என்ன சித்திரவதை பண்றீங்க? விடுங்கடா, என்ன விடுங்கடா, என்ன விடுங்க. அம்மா, வினோத்துக்கு என்னாச்சு? அவனை பாருப்பா, அடிச்சு போட்ட மாதிரி படுத்திருக்கான். அவனுக்கு இப்படி ஆயிடுச்சேப்பா. அம்மா அழாதீங்கம்மா, தைரியமா இருங்க. நீங்க இங்க வாங்க, இங்க வாங்க சார். அம்மா அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நீங்க அழாம இருக்கம்மா, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. அவன் எப்பவும் உன்னோட தானே இருப்பான். அவனுக்கு என்னப்பாச்சு? யார் இப்படி பண்ணாங்க? தெரியலம்மா, எங்களுக்கே போலீஸ் தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க. வர வழியில ஜீப் பஞ்சர் ஆகி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதான் உங்களுக்கு தகவல் சொன்னேன். சார் டாக்டர் என்ன சொன்னாரு? நாங்களும் கொஞ்சம் முன்னால தான்ப்பா வந்தோம். சிஸ்டரை கேட்டேன், தலையில் அடிபட்டிருக்குன்னு சொல்லி ஸ்கேன் எடுத்திருக்காங்களா. அவன் பொழைச்சிருவான்னு நான் நம்புறேன்ப்பா. சார் அவனுக்கு ஒன்றும் ஆகாது சார், நீங்க 2 பேரும் தைரியமா இருங்க சார். தலையில் பலமாக அடிபட்டிருக்குன்னு சிஸ்டர் சொன்னாங்க, அதனால தான் கான்சியஸ் இல்லாமல் இருக்கானா. அவன் கண்ணு முழிச்சாதான் எதையும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. சரி, அவன் சீக்கிரமா கண்ணு முழிச்சிருவான், நீங்க கவலைப்படாம இருங்க. அம்மா நீங்க அழாம இருங்கம்மா. சொல்லுங்க, என்ன விஷயமா வர சொன்னீங்க? ராத்திரி நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் சாமி. கனவுல ஆதிரியா வந்தா அர்ஜுனை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு மடி பிச்சை கேட்டா. நான் வம்சம் அழிஞ்சிடும், வேண்டாம், ஆபத்தாயிடுன்னு சொன்னேன். அவ அடம்பிடிச்சா. நான் வீட்டுக்கு போமான்னு அனுப்பதான் பார்த்தேன். அவ ஆவேசமா திரும்பினா. அவன் முகம் நீலவேணியா மாறிடுச்சு சாமி. அவன் முகத்தை பார்க்கவே பயங்கரமா இருந்தது சாமி. உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு சாமி. எப்போ செத்து போன நீலவேணி இப்ப ஏன் கனவுல வர்றா? ஏன் சாமி இப்படி நடக்குது? துர்மரணம், அதுதான் காரணம். ஒரு ஆத்மா அகால மரணம் அடைஞ்சாலே அதுக்கு சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது. தன்னோட அபிலாஷைகள், ஏக்கம், கடமைகள் இது எல்லாம் முடிக்கிற வரைக்கும் இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நீலவேணி மோட்சம் கிட்டாத ஆத்மா சாந்தி அடையாம சுத்திக்கிட்டு இருக்கு. அது சாந்தி அடையணும், சொர்க்கம் போய் சேரணும்.
அதுக்கு ஏதாவது பண்ணீங்களா? புரியலையே சாமி. திதி கொடுத்தீங்களான்னு கேட்டேன். செத்தவங்களுக்கு திதி கொடுக்கணும், வருஷா வருஷம் தவசம் பண்ணணும். அப்படி ஏதாவது உண்டா? இல்ல சாமி. அதுதான் பிரச்சனை. ஒரு ஆத்மாவுக்கு மோட்சம் கிட்டாட்டி உங்களை அலக்களிக்க தான் செய்யும். சாமி, இத்தனை வருஷம் இல்லாம இப்ப ஏன் வரணும்? எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. அப்ப விதைச்சது இப்ப முளைச்சிருக்கு. அது விஷச்செடி, இப்பதான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதோட பலன் கண்டிப்பா மோசமானதா இருக்கும். அந்த ஆத்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த வீட்டையே சுத்திக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அதோட நோக்கம் தப்பானதா இருந்தா அதுக்கான வேலையும் வந்தா இந்த வீடு தாங்காது. சாமி, கேட்கவே பதறுது. இப்ப நாங்க என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க சாமி. அந்த ஆத்மாவை சாந்திப்படுத்தணும். அது சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஏதாவது இருந்தா அதை வச்சு பரிகாரம் பண்ணி எரிச்சு சாம்பலை ஆத்துல கரைக்கணும். அப்படி ஏதாவது உண்டா? இருக்கு சாமி. அவ புழங்கின கட்டில், கட்டி வச்ச சங்கிலி, சாப்பிட்ட தட்டு, செம்பு எல்லாமே இருக்கு. அதெல்லாம் இஷ்டமில்லாத பொருள். நான் சொல்றது இஷ்டமான பொருள். ஆவிங்கிறது ஆசைப்பட்ட ஆளு மேல இருக்கும், இல்ல இச்சை கொண்ட பொருள் மேல இருக்கும். ஆடை, ஆபரணம், பதுமைகள், மாங்கல்யம், இப்படி ஏதாவது ஆசை வச்ச பொருள் இருக்கா? சாமி, அவ செத்து 20 வருஷமாச்சு. ஒருவேளை அவ இருந்த வீட்டுல இருக்கலாம். அப்படி ஏதாவது கிடைக்கும்னா பாருங்க. அதுக்கு அர்த்த ஜாமத்துல பூஜை பண்ணி அதை எரிச்சு சாம்பலாக்கி ஆத்துல கரைக்கணும். அப்போதான் அது விலகும். சரிங்க சாமி, நான் விசாரிக்க சொல்றேன். சார், ஏதாவது சாப்பிடுறீங்களா? போடி. ஏய், பேய், போடி, போடி. நான் பேய் இல்ல சிஸ்டர். இல்ல இல்ல, நீ பேய்தான், நீ பேய்தான். ஐயோ இல்ல சார், நான் சிஸ்டர். பயப்படாதீங்க. ஏய், நீ கிட்ட வராத, போயிடு. ஓகே ஓகே, பயப்படாதீங்க, நான் வரல. இத பாரு, எனக்கு பெரிய பெரிய மந்திரவாதிகளா தெரியும். கிட்ட வந்தா சுட்டு சாம்பலாக்கிடுவேன். போடி. ஐயோ சார், கத்தாதீங்க, நான் போறேன். போடி, போடின்னு சொல்றல. போடி. அவன் உண்மையிலேயே நல்ல பையன் அர்ஜுன். சூதுவாது தெரியாதவன். பெரியவங்க அண்ணா அப்படி மரியாதையா நடந்துக்குவான். ஒரு பொண்ணை பார்த்து 6 மாசத்துல கல்யாணம் பண்ணலான்னு இந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சேப்பா. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. ஆசைப்பட்ட எல்லாமே நடக்கும். அவன் சீக்கிரமாவே குணமாயிடுவான். தைரியமா இருக்குமா. சார், உங்க ஃப்ரெண்டு கண் முழிச்சிட்டாரு. இப்ப எப்படி இருக்கா சிஸ்டர்? ஐயோ சார், அதை ஏன் கேக்குறீங்க? என்ன பார்த்து பேய் பேய்னு கத்துறாரு, என்னென்னமோலாம் பேசுறாரு. ஐயோ அம்மா, ரொம்ப பயம் காட்டுறாரு. என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அர்ஜுன்,
என்னப்பா இது? அம்மா பயப்படாதீங்கம்மா, அவ எதையோ பார்த்து பயந்துருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க போய் பாருங்க சார், பயத்துல ஏதாவது பண்ணிக்க போறாரு. நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வந்துடுறேன். வாங்கம்மா. வினோத், டேய் வினோத், டேய் இங்க பாருடா, அர்ஜுன் வந்திருக்கேன். டேய் அர்ஜுன்டா. டேய் என்னாச்சுடா, ஏன் இப்படி பயப்படுற? நான் அர்ஜுன்டா. லாஸ்ட் டைம் ஃபோன் பண்ணும்போது நல்லா தானே இருந்த, அதுக்கப்புறம் என்னாச்சு? டேய் ஏதாவது பேசுடா. தலையில எப்படி அடிபட்டது? கீழே விழுந்துட்டியா? யாராவது ஒன்று அடிச்சாங்களா இல்ல ஆக்சிடென்டா? டேய் ஏதாவது பேசுடா, அப்பதானே என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். என்னாச்சு உனக்கு? யார் நீங்க? டேய் நான் அர்ஜுன்டா. எந்த அர்ஜுன்? உங்களை பார்த்ததா எனக்கு ஞாபகமே இல்லை. யார் சார் நீங்க? அர்ஜுன், என்னப்பா இது? தலையில அடிபட்டு எல்லாத்தையும் மறந்துட்டானா? வினோத், என்னப்பாச்சு உனக்கு? இங்க பேய் இருக்குமா? இங்க பேய் இருக்குமா? என்ன விட்டு எங்கேயும் போயிடாதீங்கம்மா. இல்லப்பா, அம்மா உன் கூடவே இருக்கம்பா. அப்பா ஒண்ணு இல்ல வினோத், ஒண்ணு இல்ல. இங்க பேய் இருக்குப்பா. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. எனக்கு பயமா இருக்குப்பா. என் கூடவே இருங்கப்பா. ஒண்ணு இல்ல. என்னை விட்டு போயிடாதீங்கப்பா, எங்கேயும் போயிடாதீங்கப்பா. டேய் என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா? அர்ஜுன், சம்திங் ராங். தலையில அடிபட்டதுனால என்னவோ ஆயிடுச்சு. டாக்டர், என் பையனுக்கு என்னாச்சு டாக்டர்? ரொம்ப பயப்படுறான், பேய்ங்கிறான், பிசாசுங்கிறான். இவனுக்கு என்னாச்சுன்னு பாருங்களே. சார் அவர் தொந்தரவு பண்ணாதீங்க, என்ன ப்ராப்ளம்னு நான் சொல்றேன். எனக்கு பயமா இருக்கு டாக்டர். ஒண்ணும் இல்லம்மா, அவர் குழப்பத்துல இருக்கிறாரு, தூங்குனா சரியாயிடும், பயப்படாதீங்க. டாக்டர் இவனுக்கு இவங்கள மட்டும்தான் ஞாபகம் இருக்கு, என்ன சுத்தமாவே மறந்துட்டான். எதனால அப்படி? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலையில பலமா அடிபட்டிருக்கு, அதனால சில விஷயங்களை மறந்துருக்காரு போல இருக்கு. எனக்கு பயமா இருக்குப்பா. ஒண்ணு இல்லப்பா. அப்பா எனக்கு பயமா இருக்குமா? இல்லப்பா. அப்பா அப்பா டாக்டர், அவருக்கு இன்ஜெக்ஷன் போடட்டுமா? போடுங்க. சார் இன்ஜெக்ஷன் போடுங்க. சரியாயிடும் சார், இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க. ஒண்ணும் இல்ல சார், பயப்படாதீங்க. பயப்படாதீங்க சார். இன்ஜெக்ஷன் தான் போட போறாங்க. இல்ல இல்ல, இவனை கொல்ல வந்திருக்கா. போடி. சார் இன்ஜெக்ஷன் போடலனா பெரிய பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு அவரை பிடிங்க சார். அவா நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் வினோத் பயப்படாதடா, நாங்க இருக்கோம்டா. இல்ல பாரு, என்ன கொல்ல வந்திருக்கா. பயப்படாத, நர்ஸ் வந்திருக்காங்க. என்ன கொல்ல வந்திருக்கா. நாங்க இருக்கோம்ல. இல்ல பயப்படாத. என்ன கொல்ல வந்திருக்கு. பௌர்ணமி முதலிரவு, பௌர்ணமி நிலா, பௌர்ணமி 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 நிலா, பௌர்ணமி. டாக்டர் ஒரு நிமிஷம் வாங்க. இவரு நர்ஸ் பார்த்து பேயின்னு சொல்றாரு, ரொம்ப பயந்து போயிருக்காரு. எதனால? இது ஒரு இல்யூஷன் தான். கனமான பொருள் தலையில விழுந்ததுனால மூளை நரம்புகள் அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால இப்படி நடக்கலாம். டாக்டர் இதை சரி பண்ணிடலாம்ல? இப்பதான் ஸ்கேன் எடுத்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். குணமாக சான்ஸ் இருக்கு, ஆனா அதை உறுதியா சொல்ல முடியாது. தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். 2 நாள் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்றேன்.